ஆயுத எழுத்து நீட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நேர்களே. ரிலையன்ஸ் ஜியோ அறிவிப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியா தொழில் தந்திரமா என்கின்ற தலைப்பின் கீழான விவாதத்தில் இணைந்திருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது? நேற்றைய தினம் முகேஷ் அம்பானி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, 1500 ரூபாய் விலையிலே 100 கோடி இந்தியர்கள் கேட்டாலும் அவர்களுக்கு 4G மொபைல் வழங்கப்படும். அந்த 1500 ரூபாய் பணம் கூட 3 வருடங்களுக்கு பின்பு திரும்பவும் அந்த பயனாளர்களுக்கு வழங்கப்படும். எனவே 0 ரூபாயிலே அவர்களுக்கு இலவச மொபைலை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இலவச டேட்டா, இலவச கால்ஸ், அதற்கு அடுத்தபடியாக இலவச மொபைல் என்கின்ற இந்த திட்டம் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப உலகில் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதா? இன்னொரு புறம் திரு முகேஷ் அம்பானியினுடைய நிறுவனம் இந்த தொலைத்தொடர்பு துறையிலே ஒரு மோனோபோலியை, ஒரு முற்றுரிமையை புகுத்துவதற்கு நினைக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டேட்டாக்களுடைய யூசேஜ் என்பதும் கால்ஸுடைய யூசேஜ் என்பதும் ஜியோ வந்த பிறகு அதனுடைய தேவை என்பதும் அதிகரித்திருக்கிறது. மற்ற நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு நல்ல அறிவிப்புகளையும் ஸ்கீம்களையும் கொடுத்து வருகின்றன. சாமானியர்கள், பயனாளர்கள் இதனை எப்படி பார்க்கிறார்கள் என்கிற கேள்விகளும் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக பொருளாதார ஆலோசகர் திரு அருண்குமார் தவே அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கும். அடுத்ததாக BSNL ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த திரு நடராஜன் அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கிறோம். மூன்றாவதாக சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு தாண்டவமூர்த்தி இணைகிறார், அவரையும் வரவேற்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி திரு அருண்குமார் தவே அவர்கள்ட்ட. ரிலையன்ஸ் ஏற்கனவே 4G சிம் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃப்ரீ டேட்டா கொடுத்தாங்க, அப்புறம் ஜியோ பிரைம்னாங்க, ஃப்ரீ கால்ஸ் கொடுத்தாங்க. இப்போ 1500 ரூபாய் இப்போதைக்கு கட்டிட்டு மொபைல் ஃப்ரீ அப்படின்றத இது வந்து ஒரு அறிவிப்பு, ஒரு இலவசத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை பார்க்குறதா, இல்லை இதனுடைய பின்னணியில் ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறதா? 78 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். ஓகே, முதல்ல வந்து ஃபோனுன்றது வாய்ஸாக இருந்தது, அப்புறம் SMS இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மெசேஜிங் ரொம்ப ஆயிடுச்சு, காலுன்றது கம்மியாயிடுச்சு, ஸ்கைப் எல்லாம் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. டெக்ஸ்ட்லேருந்து இப்போது மொபைல் டெக்னாலஜி வந்து டேட்டாவுக்கு தான். ஸோ நீங்கள் வாய்ஸ் கால்ஸ் இதெல்லாம் போகாத சமயத்தில் 4Gக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கனெக்டிவிட்டி தான் நம்மளோட டிஜிட்டல் இந்தியாவோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது. ஸோ அதை தான் இந்த கம்பெனி பண்ணுறதா நம்ம பார்க்கலாம். பிஸ்னஸ்ன்றது ஒரு உண்மையாகவே லாப நோக்கம் இருக்கும், அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கலாம், அது காம்படிட்டர் அதை சொல்லணும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது வோடஃபோனும் ஐடியாவும் ஏர்டெல்லும் தான், BSNL தான் இதை பற்றி ரொம்ப கவலைப்படணும். இது வந்து உண்மையாகவே அப்படி தான். நான் 1500 ரூபாய்க்கு டெபாசிட்னு சொல்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் அது முதல்ல வாங்கிக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க. இவங்களோட எய்ம் வந்து இப்போது ஃபீச்சர் ஃபோன், நம்ம சொல்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்கிறோம்ல, 70 கோடி பேர் இருந்தால் கூட 5 கோடி பேர் தான் ஸ்மார்ட் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம எல்லாமே இப்போ மொபைலில் வந்ததுக்கப்புறம் இந்த 2Gலேருந்து 3G ஆயிடுச்சு, 4Gக்கு வந்தப்புறம், இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ்லாம் ஏர்டெல், வோடஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 1 GB கூட நம்ம 300 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதாவது இவ்வளோ நாள் ஒரு கொள்ள லாபம் அடிச்சுட்டு இருந்ததா கணக்கு எல்லா கம்பெனியுமே, அது யாராக இருந்தாலும் சரி. அதாவது நம்ம வந்து வாட்டர் பாட்டில் பார்க்குறோம் சார், 20 ரூபா, தண்ணி வந்து 50 பைசா தானேன்னு பார்க்குறோம், கோக்கு பெப்சி எல்லாம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா பொருளையும் பார்க்குறோம். அது புரியுது. இப்போ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கே 300 ரூபாய் 350 ரூபான்றப்போ இவ்வளவு நாள் ஏமாந்தமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நாம we were taken for a ride. ஆனா நான் கேட்கறது, ஜியோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாசத்துக்கு 1 GB யூஸ் பண்ணது போய் ஒரு நாளைக்கு 1 GB அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாறிட்டோம். அது மாதிரி இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை அடிக்ட் ஆக்கிறோம், இந்த போன்ல வேற ஏதாவது பாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? உண்மையாவே இது வந்து ஒரு ஆப்ஷனல் சார், நீங்க போய் வாங்கணும்னு கிடையாது. உங்க நம்பர் எப்படி மாறும், அதுக்கப்புறம் நெட்வொர்க் மாறும், அது அவனோட ஆப் தான் யூஸ் பண்ணுவோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் தெரியாது. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு அடிஷனல் நம்பர், அடிஷனல் சர்வீஸ் தான் போகும். அவங்க சொல்ற மாதிரி ஒரு கேம் சேஞ்சராவோ ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிடுன்ற மாதிரிலாம் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் யார் பண்ணுவாங்கன்னா, நிறைய எனக்கு டேட்டா வேணும், வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கு போகலாம். ஏன்னா இந்த அர்பன் ரூரல் டிவைட் ஏற்கனவே மொபைலில் இருக்குது சார். நம்மளுக்கு 60% சிட்டி தான், 40% தான் ரூரலில் கவரேஜ் ஆகுது. இப்போ இந்த ஜியோவோட புது அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரூரலை டார்கெட் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு போகுது. ரூரலை டார்கெட் பண்ணால் டிஜிட்டல் இந்தியா ஒரு நெட் கனெக்டிவிட்டி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதே இல்லையே. ஒரு இந்தியா எல்லா விதத்துலையும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. மெயின் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனில் ஆகணும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த 2G 3G 4Gலாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று தானே அது ஆக்சுவலாக வேவ்ஸ்ன்றது, அது 10-15 ரூபா தான். நம்ம 213 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஜியோன்ற பேரே பார்த்தீங்கன்னா JIOன்னு இருக்கு இல்லையா, அது மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆயில், அவங்களுக்கு அந்த ஆயிலேருந்து தான் அந்த பணம் வந்ததுனால அதை கொடுக்குறாங்க நம்மளுக்கு, அது இந்த அளவுக்கு. பட் அது மாதிரி ரிலையன்ஸ் மாதிரியே தான் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் காம்படிஷன் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட்.
Okay. 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டா நம்மளுக்கு பெனிஃபிட், நாம 300 ரூபாய் கொடுக்க வேண்டாம். அது வரைக்கும் நம்ம இதை பார்க்கணுமே தவிர இதுக்கு மேல அவன் என்ன சொசைட்டில இம்பாக்ட் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? எனக்கு தெரிஞ்சு மேஜராலாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்க ஏற்கனவே ஒரு 15 வருஷமா ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க, நீங்க நிச்சயமா இப்போ ஜியோ போக மாட்டீங்க. ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த அடிக்கடி சேஞ்ச் பண்றாங்க தெரியுமா, அவங்க வரலாம் புதுசா வர யங்ஸ்டர்ஸ். ஏன்னா 35 வயசு கீழே இருக்கிறவங்க 35% இந்தியாவில், அந்த ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்லாம் வரலாம். இது வந்து இவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். பட் வோடஃபோனோட சிஇஓ எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க 1500 ரூபீஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க, அதுல டிஃபால்ட் எல்லாம் ஆச்சுன்னா 15 வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகும்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. நம்ம எப்படி பார்க்குறோம்னா, யாராவது ஒருத்தர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனா அதை நாங்கள் இலவசம் சொல்றோம். இதுன்னா சீட்டிங் நம்ம எடுத்துக்க முடியாது. இதுவும் ஒரு ஃப்ரீ தான். எடுத்துக்காது நம்ம ஆஸ் அ கஸ்டமர். இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே நம்ம ரொம்ப சொல்றோம் சார், அம்பானி இது ரொம்ப இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் 2வது டேட்டா கன்சூமர் பேஸ் தமிழ்நாடு தான். இதுக்கு ஜியோவுக்கு லார்ஜஸ்ட் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கியூல இருந்து நிறைய வாங்கினதுல அவனுக்கு ஹியூஜ் டேட்டா பேஸ். பட் என்ன அவனுக்கு அட்வான்டேஜ் ஆகும்னாக்க, ரூரல் டிவைட், அந்த டிவைட் நமக்கு கிராமப்புறங்கள்ல வந்து இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடியதும் அந்த 4G யூஸ் பண்றது அதிகரிக்கும், ஜாஸ்தியாகும். ஏன்னா அந்த ஸ்பீடு கனெக்டிவிட்டி என்ன ஆகும்னா இட் வில் பிரிங் அட்வான்டேஜ் டு ரூரல். ஏன்னா டிஜிட்டல் இந்தியா ஸ்கோப் என்னன்னா இ-கவர்னன்ஸ், இ-லேர்னிங், அது வரும். அரசுடைய கொள்கை டிஜிட்டல் இந்தியாவே அது ஊக்குவிக்கும் அப்படின்றீங்க. புரிந்து கொள்ள முடிகிறது. திரு நடராஜன், ரிலையன்ஸ் ஜியோ வந்ததன் மூலமாக எங்களுக்கு பெரிய போட்டி, பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டதுன்னு பல நிறுவனங்கள் குய்யோ முயோன்னு ட்ராய்ட்டு அடிக்கடி போய் முறையிடுறாங்க. பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம், நீங்க இந்த அறிவிப்பின் மூலமாக தொலைத்தொடர்பு துறையில் இனி என்ன வளர்ச்சி நடக்கும் நினைக்கிறீங்க, இல்லை என்ன விதமான மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க? இந்த இப்போ சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து இலவசம் ஃபோன் வந்து 1500 ரூபாய் 3 மாதம், 3 மாதம், அதாவது 3 வருடம் 1500 ரூபாய். நீங்கள் ஃபிக்ஸடாக உங்களுக்கான கஸ்டமர் பேஸை பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடு. ஓகே, ஒரு மெம்பர்ஷிப் 3 வருஷத்துக்கு நம்ம விட்டு போக மாட்டான், அவ்வளோதான். ஓகே, இது ஃபர்ஸ்ட். இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தாண்டி டிஜிட்டல் இந்தியா சொல்கிறோம்ல, பிஎஸ்என்எல் டிஜிட்டல் இந்தியா கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 கிராமங்களை த்ரூ ஓஎஃப்சி 34,000 கிலோமீட்டர் சார், தமிழ்நாடு சர்க்கிள் மட்டும் சொல்கிறேன். சென்னை தொலைபேசி இருக்குது, எஸ்டிஆர்னு ஒரு விங்கு இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு மட்டிலுமே 34,000 கிலோமீட்டர் ஓஎஃப்சி மூலம் இணைச்சிருக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸ், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், வெட்டினரி ஹாஸ்பிட்டல், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஎஸ்என்எல் வழியாக அந்த ஓஎஃப்சி வழியாக இணைச்சிருக்கிறோம். இதுல எந்த சர்வீஸும் நாம குறையா கொடுக்கல பிஎஸ்என்எல்ல. இன்னைக்கு இந்த ஜியோ சொல்லி நான் கேட்கறது, நீங்க கொடுத்துருக்க சர்வீஸ் த்ரூ லேண்ட்லைன் மூலமாக, வயர்டு மூலமாக போகிறதா, இல்லை நார்மல் மொபைல் ஃபோன்லேயே 4G யூஸ் பண்ண முடியுதா? 4G என்பது லிட்ரலா இல்லைங்கிறது தான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். லிட்ரலா 4G என்பதே அதற்கான ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடப்படவே இல்லை. 3G தான் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். 3G தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எக்யூப்மெண்ட் அதோட கனெக்ட் பண்ணி நாம வந்து 4G மாறி கொடுக்குறோம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் வரையிலும் 4G என்கிற அந்த ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடப்படல. 2G விட்டாங்க, அது தெரியும் உங்களுக்கு. 3G இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அப்போ இந்த 3G என்பதுல இப்ப இவங்க சொல்லி இருக்கிற எந்த விஷயங்களுமே, ரிலையன்ஸ் சொல்ற எந்த விஷயங்களும், முதல்ல வெல்கம் ஆஃபர், அதுக்கப்புறம் நியூ இயர் ஆஃபர், அதுக்கப்புறம் பிரைம் ஆஃபர். இப்போ ஃப்ரீயாவே நீங்க ஒரு விஷயத்தை சார் சொன்னாரு, கரெக்ட் தான். அந்த ஜியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில், அந்த இதுல வருது மிரர்ல ஆயில சம்பாரிச்சது இதுல கொடுக்கணும்னா அவ்வளவு பெரிய தர்மகர்த்தாக்களாக யார் இருக்காங்க இங்க? அதெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த நாங்க எங்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு நாங்க நினைக்கல சார். எங்களுக்கு நியாயமான ரேட்டா வேணும். 300 ரூபாய் எங்க கிட்ட ஒரு மாசத்துக்கு அப்படின்ட்டு 1 GB கொடுத்தீங்க. இன்னைக்கு அதே 300-350 ரூபாய்க்கு 30 GB கிடைக்குது. அப்படின்றப்போ அவர் தர்மங்கள் கொடுக்க வேணாம், எங்களுடைய விலைக்கு நாங்க சரியான பொருளை வாங்கணும் தானே. நீங்க ஒரு மார்க்கெட் என்ற அடிப்படையில் எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதை பப்ளிக் வந்து அக்சஸ் பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்கன்ற அளவில் ஓகே. ஆனால் இந்த இப்போ சொல்லியிருக்கிற இந்த அறிவிப்பு என்பது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். 3 ஆண்டு காலத்திற்கு ஒரு பெர்மனன்ட் சப்ஸ்கிரைபர் பேஸை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடு. ஓகே சார், நீங்கள் ஏன் சார் பிஎஸ்என்எல் பண்ணக்கூடாது? பெரிய நெட்வொர்க் இருக்கு, ஒரு இவ்வளோ காலம் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், நீங்கள் இதை முன்பே கொண்டு வந்திருந்தீங்கன்னா சாதிச்சிருக்கலாமே சார். இது நீங்கள் கேட்குற கேள்வி, இது வந்து டோட்டலாக இதுதான் பப்ளிக் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். 1999 இந்த பிரைவேட்டுக்கெல்லாம் செல் கொடுத்தாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும்.
அன்னைக்கு ஒரு கால் ரேட்டு செல்லில் சாருக்கும் தெரியும், ஒரு கால் ரேட் அன்னைக்கு 16 ரூபாய் நினைக்கிறேன். இன்னைக்கு பிஎஸ்என்எல் லேட்டரலாக தான் எங்களுக்கு வேல்யூ ஆடட் சர்வீஸை கொடுன்னு ஃபைட் பண்ணோம். நாங்கள் யூனியன் அண்ட் அசோசியேஷன் தயவு செய்து எங்களுக்கு வேல்யூ ஆடட் சர்வீஸில் எங்களையும் என்டர் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு ஃபைட் பண்ணி வி ஆர் என்டரிங் இன் வேல்யூ ஆடட் சர்வீஸ் அநேகமாக 2000 தான் நாங்கள் வந்தோம். 2002 சார். அப்போ 3 இயர்ஸ் வந்து இந்த பிரைவேட்டெல்லாம் அவ்வளோதானே நம்ம மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இல்லை சார், உங்கள் இதுலேயே ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, உங்களுடைய அமைச்சகத்திற்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ரிலையன்ஸ் வர இந்த பிளான் வச்சிருக்காப்புல, நம்ம இதுக்கு முன்னாடி இது முந்திட்டோம்னா நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் பெரிய லாபத்தில் கொண்டு போகலாம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி இல்லை சொல்லியிருக்கோம். இன்னைக்கும் எங்களுடைய சிஎம்டி அனுபவம் இல்லை சார், சிஎம்டி அனுபவம் ஸ்ரீவத்சவா அவர்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் கிட்ட ப்ளீட் பண்றாங்க. as a union and association we are pleading. ஓகே, சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு தாண்டவமூர்த்தி, ரிலையன்ஸ் ஜியோவினுடைய இந்த இலவச மொபைல் அறிவிப்பு அப்படின்றது ஏற்கனவே மொபைலில் நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு 4G மொபைல் யார் யாருக்கு தேவையோ அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஏதோ ஒரு வகையில் வாங்கியிருப்பாங்க. இது இன்னும் வந்து பெரிய அளவிலான ஒரு புரட்சி ஏற்படுத்தும். இல்லை இப்போ இருக்கவங்களே வந்து இன்னும் நிறையா வாங்குவாங்க, அடுத்த தலைமுறைக்கு போகும், கிராமப்புறங்களில் இந்த மொபைல் பயன்பாடு சாதாரண மொபைல் யூஸ் பண்ணவங்களாம் 4Gக்கு மாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா இதை? டெஃபினட்டாக சார். இது வந்துட்டு இந்த 4Gங்கிறது VoLTE அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, VoLTEங்கிற ஃபீச்சர்ஸு. ஸோ இந்த பேசிக் மொபைல்ஸில் பார்த்ததுன்னா அந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ அதனால இந்த வில்லேஜ் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ஜியோவுக்கு இன்னும் மாறாமல் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சிட்டி பேஸ் பண்ணிருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரணுமோ ஆல்ரெடி ஜியோவில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ரிமைனிங் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த பேசிக் மொபைல் VoLTEங்கிற அந்த ஃபீச்சர்ஸோடு வந்துட்டு லான்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை வந்துட்டு இப்போது 1500 rupees மொபைலில் வந்துட்டு அவங்க இன்பில்டாக எல்லாம் செட்டப் பண்ணி அவங்க அது கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃப்ரீ. ஆக்சுவலி அந்த மொபைலினுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 to 900 rupees அந்த பேசிக் மொபைலில் ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அவ்வளோதான் வரும். ஸோ 1500 rupeesக்கு ஆக்சுவலி அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, இது மாதிரியான ஒரு மொபைலை நீங்கள் சந்தையில் வாங்கினா ஒரு 4000 ரூபாய் வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. 900 ரூபாய்க்கு ஒரு நார்மல் மொபைல் ஜஸ்ட் இன்கமிங் அவுட் கோயிங் போகிற மாதிரி ஒரு கால்ஸ் மட்டும் இது பண்ணுறது ஓகே. டேட்டா ஓரியன்ட் 4G டெக்னாலஜி இருக்கக்கூடிய மொபைல் 1500 ரூபாய்க்குன்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். மார்க்கெட்டில் இப்போயே உங்களுக்கு 900 rupees 800 rupeesக்கு வந்துட்டு VoLTEங்கிற அந்த ஃபீச்சர்ஸ் இல்லாமல் இன்டர்நெட் ஸ்பெசிலிட்டியோட மொபைல்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இவங்க அடிஷனலாக அந்த டெக்னாலஜி ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி மட்டும்தான் ஜியோ ஒர்க் ஆகுது. ஸோ கம்பல்சரி அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து 1500 rupees ஆஃப்டர் 3 yearsல வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்துட்டு அமௌண்ட்டாக கொடுப்பேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் அவங்க எதுவும் ஸ்கீம் அதெல்லாம் எதுவும் கம்யூனிகேட் பண்ணலை. ஆஃப்டர் 3 yearsல ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு 1500 rupees ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாஸ்ட் 3 yearsக்கு சார் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராங் கஸ்டமர்ஸை வந்து பேஸ் பண்ணுறாங்க. எனிவே காமனாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஒரு சீப் ரேட்ல ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்குது, எனக்கு அது சர்வீஸ் கிடைக்குது. சார் சொன்ன மாதிரி 1500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரத்தில் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டெஃபினட்டா அவங்க சர்வீஸ் சென்டர் கொடுப்பாங்க, கஸ்டமர் கேர் இருக்கும், எல்லா சர்வீஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் கூட அவங்க ரீஃபண்ட் பண்ணலன்னா கூட ஓகே, எனக்கு புரியுது. இன்னைக்கு ஏன் இருக்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இல்லை இளைஞர்கள் மட்டும் இல்லை, இந்த டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய இந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒரு 4Gயோ 3Gயோ வச்சிருப்பாங்க. பட் அவங்க எல்லாம் இதை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை நார்மல் ஃபோன் வச்சிருக்கவங்களை மட்டும் மையப்படுத்தி இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஸோ நார்மல் ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்களுக்கு ஜியோ சிம் இருக்கு. ஸோ 4G யூஸ் பண்ணிட்டு வந்து நாட மாட்டாங்க. எஸ், அதை விட கம்மியான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா, பேசிக் மொபைல் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு இருக்கிற இந்த டிவி சேனல்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க வில்லேஜில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீபெய்ட் ஆகட்டும் போஸ்ட்பெய்ட் ஆகட்டும் மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 200 rupees இப்போ கூட ரீசார்ஜ் பண்ணதுனா தான் நார்மல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ண முடியும். ஸோ 1500 rupeesக்கு அவங்க வந்து நியூ மொபைல் வாங்குற மாதிரி தான் இந்த ஜியோ. ஸோ 100 rupeesக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் கால்ஸ் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட் தான் ஆக்சுவலி. ஓகே, ரைட். பெனிஃபிட் அப்படின்னு திரு அருண்குமார், இங்கே ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. முறையாக வந்து 500 ரூபாய்க்கு 2 மொபைல் கொடுத்தது அப்படின்னு பல விஷயங்கள் ஒரு ரெவல்யூஷனே இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இதை நாங்கள் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்குறதா ஒரு லெவலுக்கு நான் சொன்ன மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம்னா அதுலேருந்து போக முடியாது. இன்னைக்கு எதிர் நிறுவனங்கள் வந்து வெளியில ஏற முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. நிறைய நிறுவனங்கள் மெர்ஜாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வோடோஃபோன் கூட ஐடியா போய் ஜாயின் பண்றாங்க, ஏர்செல் போயிட்டு ரிலையன்ஸ் கூட ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போட்டி, ஆரோக்கியமான போட்டியா அந்த நிறுவனங்களே இல்லாமல் நான் மட்டும்தான் வளருவேன் அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி போலையா?
சார் இது வந்து பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு ஆடுக்கும் சிங்கத்துக்கும் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சார். ஆடு வேகமாக போச்சுன்னா ஆடோட உயிர் சேவ் ஆகும், சிங்கம் வேகமாக போச்சுன்னா சிங்கத்துக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கும். இதில் வந்து அந்த பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி அதில் எத்திக்ஸ் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இதே வந்து வோடஃபோன் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது we were paying the money through the nose தானே. அதே மாதிரி ரிலையன்ஸ் கொடுக்கும்போது 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 2 ஃபோன் ஃப்ரீன்னு சொன்னோன்னு வாங்கிட்டு நிறைய பேர் அது கொடுக்காம ரிலையன்ஸுக்கு தான் அந்த டைமில் அந்த லாஸ் வந்தது. ஸோ இன்றைக்கும் அவங்க அந்த லெசனை ரியலைஸ் பண்ணிட்டு தான் அந்த 1500 rupees ஒரு டெபாசிட்டையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அது அந்த டைமில் போஸ்ட் பெய்டு அது. ஸோ வாங்கிட்டு இந்த டேட்டா பேஸையும் கிரியேட் பண்ணி கஸ்டமரை கிரியேட் பண்ணுறது அந்தந்த பிஸ்னஸ் பண்ணுறது சார். அதில் நான் இப்போ இருக்கேன், நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக ஒரு நம்பர் தான் வச்சுருக்கேன், என்கிட்ட இன்னொரு ஃபோன் கிடையாது. என்ன விதமான அட்ராக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் போகிறது இல்லையே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல. நீங்கள் நாமளாக போய் ஒரு ட்ராப்பில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது அவன் வந்து நம்மளை இது பண்ணிட்டான், டேட்டாவை எடுத்துட்டான், நம்ம பர்சனல் இதெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அவர் சாய்ஸ். எதுவுமே இங்கே கம்பல்சரி கிடையாது. அவன் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து உங்களை கொடுத்தானா கூட நீங்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது நான் நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் வந்து கொடுத்தானா கூட இது வந்து அவன் அனௌன்ஸ் பண்ணும்போது அங்கங்கே கியோஸ் போட்ட இடத்த கூட நம்ம கியூவில் நின்று வாங்கணும். அது வந்து ஒரு சீப்புன்னு சொல்லி போகும்போது அதில் வந்து அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. பட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான், இதை வந்து யாரும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. 1500 ரூபா நீங்கள் எப்போ ப்ரொவைடர்னாக்கா பேமெண்ட்லாம் ரெகுலராக இருக்கணும், 153 ரூபா இருக்கணும், டிஃபால்ட் ஆகக்கூடாது அப்படின்லாம் இருக்கலாம். எப்போவுமே அது இருக்கும். நீங்கள் ரீஃபண்ட் அப்புறமா வாங்கிக்கலான்னு இருக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ இதில் என்ன ஆயிருக்குனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். டிஜிட்டல் இந்தியான்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ட்ரீம் ஸ்கீம். அதில் ஒரு 9 பில்லர்ஸ் இருக்காங்க. அதில் லேர்னிங்கு, கவர்னன்ஸு, அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இதை எப்படி பண்ணுறாங்கன்னா ரூரல் இந்தியாவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு காசு கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்னது ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்டட் கிராஸ் ப்ராஃபிட்டை 8% வாங்கி அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா இவங்க எப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்ட்ஸ் நிறைய கிடைக்கும்னா இவங்க டேரிஃப் நிறைய வாங்கினா அதை நம்ம கிட்டேருந்து. இப்போ நம்ம எல்லாமே இவங்க ஜியோ வந்ததுக்கப்புறம் ஏர்டெல் வோடஃபோன் எல்லாமும் ரேட்டை குறைச்சதுனால இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டுக்கு இப்போ 3500 கோடி கம்மியாயிடுச்சு. அதனால் 1600 கோடி ரூரலுக்கு போக வேண்டிய அந்த ஃபண்டோட பேர் வந்து யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்டுன்னு பேர், USOF சொல்கிறாங்க. அந்த USOF ஃபண்டுக்கு 1600 crores இந்த 6 monthsல குறைஞ்சிருக்கு. ஸோ ஜியோவோட ஸ்கீம்னால இன்ஃபேக்ட் அந்த டிஜிட்டல் இந்தியாவுக்கு அது டிஜிட்டல் இந்தியாவுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு ஃபேவரபுளாக சொன்ன பார்த்தீங்கன்னா ஆன் தி அதர் ஹேண்ட் இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஃபண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் அந்த டிஜிட்டல் இந்தியாவோட மோட்டோவை ஜியோ ஓரளவு நிறைவேற்றிட்டு இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆப்வியஸ்லி அதுதான் சொல்கிறேன். ப்ரைவேட்டா டிஜிட்டல் இந்தியாவோட ஸ்கீம் என்னன்னா ஒரு ஈஸி ஆக்சசிபிலிட்டி தான் சார். நாம வந்து சைனாவோட ஈக்குவல் பாப்புலேஷன் சார். ஆனால் நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புவர். 25% இப்போ ஜிஎஸ்டிலாம் வந்தாச்சு. நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஒரு டெவலப்டு நேஷன், ஒரு வல்லரசுன்னு சொல்லும்போது ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கனெக்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாதத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 50 லட்சம், வாரத்துக்கு ஒரு 50 லட்சம் ஃபோனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மொபைல் வந்தாச்சு. இந்த ஜியோவோட பேஸ் மட்டுமே அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷன் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜியோட டேட்டா பேஸ் மட்டுமே, ரிலையன்ஸோட டேட்டா பேஸ் மட்டுமே அந்த அளவுக்கு இருக்குன்றாங்க. இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்க வேண்டியது அவசியம் ஆயிடுச்சு. இப்போ 128 கோடி 130 கோடினா நம்ம 70 கோடி வச்சிருக்கோம். அதில் 2 ஃபோன் இதெல்லாமும் இருக்கலாம். ஸோ எஃபெக்டிவாக அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல்ஸ் தான். நம்ம டேட்டா இவ்வளோ இருக்கும்போது அதை யூஸ் பண்ணணும்னா டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஃபோனை யூஸ் பண்ணணும்னா ஒன்று கற்றுக்கணும், ரெண்டாவது வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும். அந்த 3Gலேருந்து 4G இப்போ இதெல்லாம் மூவிஸ் இதெல்லாம் வருது இல்லையா, மல்டிமீடியா, இந்த லெவலுக்கு நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம். அதனால் இது வந்து ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் தான் சொல்கிறேன், கேம் சேஞ்சர். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் பார்த்தீங்கன்னா 20% எல்லாமே வசதியானவங்க, 80% இந்தியாவில் வசதியானவங்க கிடையாது சார். அவங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தர் சீப்பாக கொடுத்தா தானே. வோடஃபோன் நிச்சயமாக கொடுக்காது. ஏர்டெல் புவர் கஸ்டமர் சர்வீஸ், அவங்க வந்து எப்போவுமே வந்து சீப்பாகவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காம்படிட்டர் வந்து சீப்பாக கொடுக்குற வரைக்கும் நான் வந்து சார் வெறும் காற்றுல எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க சார். 1 GB 300 ரூபா நீங்கள் சொன்னீங்க. ஸோ வெறும் ஏர் ஆக்ஷன் விட்டு இந்த ரூமில் ஒரு 100 பேர் இருந்தால் கூட 100 பேர்ட்டையும் கஸ்டமர் சர்வீஸ் தனியார் நிறுவனங்கள் தான் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இல்லை என்ன எப்படி ஏர்டெல் டேக்கன் ஃபார் கிராண்டட் சார். உங்களை தேடி டோர் வாக்கின் கஸ்டமர்ஸ் அத்தனை பேர் வரும்போது என்ன ஆகுது, புவர் கஸ்டமர் சார் வந்துடும். நீங்க நினைச்சு பார்க்க நிறைய கஸ்டமர் இருக்கிறதுனால ஏர்டெல் இருக்காதுன்றது உங்களுடைய இன்னைக்கு பாருங்க. இப்போ ஒரு 6 months அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. ஓகே, இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, டேட்டாவையும் குறைச்சிட்டாங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து we were paying extra தான். ஒருவேளை இந்த மாதிரியான கஸ்டமர் சர்வீஸ் ஒரு நெட்வொர்க்ல அதிக நபர்கள் இருக்கப்போ ஏதோ ஒரு வகையில் அலைக்கழிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு காரணத்தால புதுசா ஒரு நெட்வொர்க் வரப்ப தேடி நிறைய பேர் போறாங்க. ஏன்னா 10 கோடி பேர் வரைக்கும் இருக்காங்க. இதெல்லாம் காரணமா இருக்குமா? வேற நெட்வொர்க்ல பட்ட துன்பங்கள் துயரங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது அந்த மாதிரி பார்க்கணும்னா நான்லாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நான் மாற்றவே இல்லையா. அது பாட்டுக்கு இருந்து போனோம். சார் ப்ரீபெய்டில் இருந்தீங்கன்னா ஏன் சார் ஃபோன் பண்ணி போஸ்ட் பெய்டுங்கிறேன்.
ப்ரீபெய்ட்னா நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்துறீங்க, உங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட்பெய்டு போகிறதுனால அவங்க யாரும் போஸ்ட்பெய்ட்லையும் ப்ரீபெய்டு கேன்வாஸ் பண்ணுறது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அவன் என்ன பண்ணுவான், போஸ்ட்பெய்டுக்கு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் மொபைலுன்றது ஆஸ் மச் as பாசிபிள் அவங்க பணத்தை எடுக்க தான் சார் பார்ப்பாங்க. அதில் நாம தான் கேர்ஃபுல்லாக இருந்து எனக்கு இது வேணுமா, ஏன்னா நீங்கள் அதில் ஆப்ஷன் இருக்குது, வைஃபை இல்லாத இடத்துல வந்து நான் டேட்டா டவுன்லோட் பண்ண மாட்டேன்லாம் போட்டுக்கலாம். டெக்னாலஜியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கே மினிமமாக யூஸ் இது வேணும், இது வந்து ஒரு டாக்டர் கத்தியாகவும் இருக்கலாம், திருடங்கிட்ட இருக்க கத்தியாகவும் இருக்கலாம், வேணாம்னு சொல்ல எப்படி யூஸ் பண்ண போறோம் வேணும், ஆனா எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நம்ம கையில தானே சார், நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நம்ம கண் முன்னாடி அந்த பொருள் இருக்கப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு புரிகிறது திரு நடராஜன். இப்போ ரிலையன்ஸ் ஜியோ வந்ததன் மூலமாக மற்ற நிறுவனங்களும் தங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிஎஸ்என்எல் வந்து 300 ரூபாய்க்கு 300 GB சம்திங் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் பட்ட சில துன்பங்கள் தான் வந்து வேறு நெட்வொர்க்கு மாறுறதுக்கு தூண்டுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு பேசப்படுறது, யதார்த்தமாக பேசப்படுறது, பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேருக்கு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு லைன் கிடச்சிரும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இல்லை சார், நான் அதை வந்து உறுதியாக மறுதளிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், நாங்கள் வந்து இது கஸ்டமர் கேர் அதில் வந்து போதுமான எம்ப்ளாயி இல்லாட்டியும் கூட அவுட் சோர்சிங், இப்போ எல்லா இடத்துக்கும் அவுட் சோர்சிங் வந்துருச்சு. ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை போட்டு அவுட் சோர்சிங்லேயும் 8 to 8 கேட்டகரி 1ன்னு போட்டு கஸ்டமர் கேர் இருக்குது, கேட்டகரி 2 கஸ்டமர் கேர் இருக்குது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அந்த 8 to 8 ஆன்சர் இருக்கும். இது எப்போ சார், ரிலையன்ஸ் ஜியோ வந்ததுக்கு அப்புறமா? நோ சார், ஆஃப்டர் 2002-03. நான் ஏன் கேட்குறேன்னா, தன்னுடைய கனெக்ஷனை கேன்சல் பண்ணணும், அதாவது ஒரு காலத்தில் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு வந்து லேண்ட்லைன் வேணும் அப்படின்னா பதிவு செஞ்சு 3 மாசம் காத்திருக்கணும், 1 வருஷம் காத்திருந்த கதை எல்லாம் இருக்கு. நீங்க மோனோபோலியா இருந்த அன்னைக்கு சந்தை பெரிதாக இல்ல சார், 10 வருடங்கள் இன்னைக்கு கேன்சல் பண்றதுக்கு கூட காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இல்ல. கேன்சல் பண்றதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா லேண்ட்லைன்ல 72% நாங்க தான் இருக்கிறோம். ஏன்னா பிரைவேட் வந்து மொபைல்ல இருக்கலாம், ஆனால் 72% ஷேர் வச்சுருக்கிறது நாங்கள் தான் லேண்ட்லைனில். இன்றைக்கி நீங்கள் நைட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் நைட் ஹவர்ஸில் இப்போ கூட டேட்டா நீங்கள் பிராட்பேண்ட் கனெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம், நல்ல ஸ்பீட் இருக்குது. பிராட்பேண்ட் இல்லாத வீடுகள் இல்லை. இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன பழகிட்டோம்னா, இது ஃபோன் கையில் இருக்கிறதுனால டேட்டாவும் அதிலே இருக்கிறதுனால சௌரியமாக இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இடத்துல நாங்கள் போயிட்டு மார்க்கெட்டிங்கில் கொடுத்துருக்குறோம். நிறைய காலேஜஸில் நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கொடுக்குறோம். அதனால் எங்களை பொறுத்த வரையிலும் ஜியோ என்பது இது ஜியோன்னு இல்லை சார், எந்த புது இது வந்தாலும் மார்க்கெட்டில் வந்தாலும் அது சில ட்ரபிளை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது வந்து அது மற்ற நிறுவனங்களுக்கு ட்ரபிளை ஏற்படுத்தும் சார். ஏற்கனவே வந்து மிக குறைந்த லாபத்தில் சில நேரங்களில் டவுன்ஸில் போகக்கூடிய பிஎஸ்என்எலுக்கு இது ட்ரபிளை ஏற்படுத்துமா, இல்லை அதனுடைய நெருக்கடி நிலையை முற்றிவிட்டு இல்லை ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை அழிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்த கொள்கைகள் இல்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரு அஸ்ய கவர்மெண்ட்டை நீங்கள் போதுமான அளவு பிஎஸ்யூஸை ஆதரிக்கவில்லை என்கிற ஸ்ட்ராங் ஒப்பீனியனில் இருக்கிறோம். அதை அப்போ வெளிப்படுத்துகிறோம். சில நேரங்களில் மெமோரண்டம் கொடுக்குறோம், டெமோ பண்ணுறோம், ஏதோ ஸ்ட்ரைக் போகிறோம். ஆனால் இந்த இப்போ ஜியோனுடைய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து பிஎஸ்என்எல்ஐ ஒரு பொழுதும் அசைத்து விட முடியாதுன்னு நம்புகிறோம் நாங்கள். ஏன்னு கேட்டால், பிகாஸ் ஆஃப் செம்பரம்பாக்கம் ஏறி உடைஞ்சி இங்கே எல்லாமே நிர்மூலமான பொழுது சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸப்ட் பிஎஸ்என்எல் there is no mobile communication, because 6500 டவர்ஸ் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம், 65,000 டவர் மொபைல் டவர் இந்தியாவில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த டவர்ஸ் எல்லாம் கனெக்டட் வித் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறோம். ஈவன் பவர் கட்டு தொடர்ந்து கேட்கிறேன். நல்ல கட்டமைப்பு இருக்கிறது, நிறைய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஊழியர்கள் சரியா வேலை பார்க்குறாங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 1 hour நான் யதார்த்தமா கேக்குறேன். இல்ல சார், போன் சிம் கார்டு சேல் பண்றதுக்கு எவ்வளவு அவுட்லெட் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு நிறுவனங்கள் ஆபீஸ் தேடி வருது, வீடு தேடி இல்ல, ஒவ்வொரு ஆபீஸுக்கும் வந்து சிம் வேணுன்றவங்களுக்கு அங்கேயே கொடுக்குறாங்க. சார் நீங்க போய் சொல்றேன், நான் நண்பர்ஸ் தர்றேன், எங்க நண்பர்களுடைய நண்பர் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் நாங்கள் வச்சுக்கிறோம். தே ஆர் நாட், சார் வந்து இப்போது சொன்னார்ல எக்கனாமிஸ்ட், அவர் வந்து அது மாதிரி மார்க்கெட்டிங்காக தயாரான ஆட்கள் கிடையாது. நாங்கள் ஒயர்டு லைனுக்காக வந்த ஆட்கள். இப்போ மார்க்கெட்டிங்கில் எங்கள் தோழர்கள் ஃபுல்லாக போகிறாங்க. ஓகே, புரிந்து கொள்ள முடிகிறது. சாமானியனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தாண்டவமூர்த்தி,
2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜியோ இதனுடைய நெட்வொர்க்கை பிரம்மாண்டப்படுத்த விரிவுபடுத்த அப்படின்றப்போ ஏதோ ஒரு வகையில் அது எப்படி சும்மா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஸோ அவங்க எப்படி திரும்ப எடுப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்றைக்கி வந்து ஜியோ வந்ததுக்கப்புறமா நம்மளும் வந்து யதார்த்தமாக ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணவோ அப்படி வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், வீடியோஸ் பார்க்க, யூடியூப் பார்க்க அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு அச்சம் சாமானியர்கள்ட்ட இருக்கா? டெஃபினட்டாக சார். இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டீங்க, இது வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கான்னு. டெஃபினட்டாக சொல்கிறேன், அர்பன் ஏரியா அண்ட் ரூரல் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு அவ்வளோ ஹிட் ஆனதுக்கு காரணமே ஜியோ தான். பயங்கர டேட்டா சார்ஜஸ் வந்துட்டு 600 rupees 700 rupees இருந்தபோது இவங்க ஃப்ரீயாக கொடுத்ததுனால தான் வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இது பண்ணிச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ வந்தது ஜியோனுடைய பெரும் பங்கு இருக்குது. எஸ்எஃப் நவ் விவசாயிகளுடைய பிரச்சனை, அந்த உங்களுக்கு கேஸ் இது எடுக்கிறது பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு காமன் த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்றைக்கி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது டெஃபினட்டாக ஜியோனால தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரூரல் ஏரியாவில் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் அப்ளை பண்ணணுன்னா 20 to 25 kilometers சிட்டிக்கு வந்து அவங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து டேட்டா அவங்களுக்கு கையிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி ஸ்கைப் இன்டர்வியூ அங்கேயே முடிச்சிடுறாங்க. சிட்டிக்கே வராமல் கூட ஸ்கைப்லேயே இன்டர்வியூ முடிச்சிடுறாங்க. ஸோ அது மாதிரி ரெவல்யூஷன் வந்திருக்கு. அண்டு வீடியோ டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டெஸ்டிங் இது படிக்கணும், இந்த மாதிரி எதனா ஒரு டெக்னாலஜி வரணும்னா சும்மா வந்து ஃபேஸ்புக் பார்க்குறோம், படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த மாதிரி யூசேஜ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு கால் சார்ஜஸ் பயங்கர ஹெவியாக இருந்தது. 1800 rupees 2000 rupees ஃபோன் அண்ட் இன்டர்நெட்டுக்கு மட்டுமே பெர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுனால 150 rupees 400 rupees வாங்குறாங்க 3 months-க்கு. ஸோ அப்போ அதெல்லாம் கன்வீனியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ பிஸ்னஸ் புதுசாக நல்ல ஸ்டார்ட் அப் கிடைச்சிருக்கும்போது நியூ எம்ப்ளாய்மெண்ட் கூட வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான. ஓகே, இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக 153 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் கால்ஸ் டேட்டா அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு 350 ரூபாய் அன்லிமிட்டெட் கால்ஸ், அதுவும் கூட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. டெய்லி 1 GB டேட்டா, ஒரு சில நிறுவனங்கள் 500 MB காலையில் 500 MB வந்து மிட் நைட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது இன்னும் கம்மியாகும், பிளான்ஸ் இன்னும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கலாமா? சேஞ்ச் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக சான்சஸ் இருக்குது. பட் என்னென்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் கூட ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ் வந்துட்டு இன்னும் கூட வந்துட்டு அவங்க கஸ்டமர்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துருக்க முடியும். பட் இப்போ கூட அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு எப்பயோ, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னா ஃபோனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்ததுன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ரெண்டுக்குமே சார்ஜஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிட்டி ரீசார்ஜ்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இன்கமிங்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, வேலிட்டி ரீசார்ஜை வந்து கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் சார்ஜஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பூஸ்டர் பேக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூஸ்டர் பேக் வந்ததுக்கப்புறம் SMS ஃப்ரீ இது மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஆக்சுவலி மந்த்லி ஒரு 200 rupees or 300 rupees வந்து கலெக்ட் பண்ணிட்டு இவங்க எப்பயோ வந்துட்டு ஃப்ரீ கால்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இவங்க எதுவும் வரல, அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இறுதியான கருத்துக்கள் திரு அருண்குமார் தபே, இன்னைக்கு இணையதளத்தின் மூலமாக எவ்வளோ நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு குற்றங்களும் அதிகரிச்சிருச்சு. அசால்ட்டா போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி விட்டுறோம். வட மாநிலங்களை பார்க்குறோம், குழந்தை திருடன் சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் அடித்து கொண்ட ஒரு சம்பவங்கள்லாம் பார்க்குறோம். கர்நாடகாவில் தாலியில் அரக்கு இருந்தால் வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு மெசேஜ் பெரிய அளவுக்கான அங்கே பெரிய எதிர்விளைவுகள்லாம் ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இந்த தவறுகளை இதெல்லாம் களைவதற்கு இன்டர்நெட் உலகத்தில் இங்கே நம்முடைய செட்டப் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் செட் பண்ணாதப்போ இந்த இணையதள புரட்சி இப்போ அவசியமா? நாம் ஏதாவது ஒரு விதத்தில் புரட்சிங்கிறதோ வளர்ச்சிங்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான வார்த்தைகள். வளர்ச்சின்னு தான் இதை பார்க்கணுமே தவிர இது புரட்சியாக கூட இல்லை. வளர்ச்சியோட ஒரு பார்ட் இது. ஏன்னா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டிங்கிறது வேர்ல்டு பூரா இருக்குங்க. இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸு, சைபர் சைட்ஸ்லாம் இப்போ கூட ஒரு 200 சைட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணியிருக்குன்னு, அதெல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. சம்டைம்ஸ் சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க எங்களால் பேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்டு இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டிசிப்ளினை பொறுத்து இருக்குது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோன்றது, ப்ளஸ் பேரண்டிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் டெசிஷன்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியில் இந்தியாவில் நம்ம 2வது பாப்புலேஷன் இருந்தால் கூட பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியில் 150 இருக்கும், 190 கண்ட்ரியில். ஸோ இட்ஸ் ஹை டைம். இதில் நம்ம போகலைன்னா நிச்சயமாக டெலிகம்யூனிகேஷனில் ஓல்டுன்னு சொல்லி வரும்போது, இன்ஃபேக்ட் SMS வந்து முன்னே அதோட ஃபீச்சரே கிடையாது. மொபைலில் பேசுறது தான் கொண்டு வந்தாங்க மோட்டரோலாவில்.
அந்த நம்பர்ஸ் டிஸ்பிளேல தான் நம்மள மனுஷனால பார்த்து அது எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் எஸ்எம்எஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் அதை அப்புறம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற 4Gலாம் நாளைக்கு இன்னும் சில கண்ட்ரியில் நார்வேலாம் 5G பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் தான். இந்த மாதிரி ஒரு ஜியோ இந்த ஓட்டம் காலதாமதமான ஓட்டம் தான், ஆனால் அது காலத்துடைய கட்டாயம் அப்படின்னு இறுதியான கருத்துக்கள் நடராஜன். மற்ற நிறுவனங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு 4% வந்து செலவு பண்ணுது, பிஎஸ்என்எல் 55% எம்ப்ளாயிஸ்க்கான ஊதியமாகவே கொடுக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு வருது. அப்போது மத்திய அரசு வந்து உங்களுக்கு சரியான முறையில் செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுது, அதை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை சார், இப்போ அதுதான், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர்த்துக்கு பிஎஸ்என்எல் பிஎஸ்யூ வேலை கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்திய சொசைட்டியில் ஒரு சாதாரண ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுது கவர்மெண்ட், இது ஒன்று. இன்னொரு விஷயம் 46% இந்த ரெவென்யூவில் எங்களுக்கு சேலரியாக போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஒரு சொசைட்டிக்கு ஒரு கவர்மெண்ட்டுங்கிற முறையில் ஆஸ் ஏ கவர்மெண்ட் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் வந்து ரிசர்வேஷன் வருது, சமூக நீதி வருது, பல விஷயங்கள் வருது. படித்த இளைஞர்களுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நியூலி ரெக்ரூட்டட் என்னோட இறுதியான கேள்விக்கு வரேன். இந்த ஓட்டத்தை பிஎஸ்என்எல் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறது? அவங்களாம் ஓடுறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? சார் அதான் சொல்றேன், வி ஆர் ஆல்சோ ரன்னிங். ஓகே, ஏன்னா ரன்னிங் மீன்ஸ் ரன் அவுட் ஆகிறதுக்காக இல்ல, காம்படிட்டரா நாங்க கண்டிப்பா ஓடுவோம். ஓகே, ரன்னிங் அப்படின்றீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இணைய உலகத்தை பொறுத்தவரை ரன்னிங் அப்படின்றது நம்ம டவுன்லோட் ஸ்பீடாக பார்க்கிறோம். டவுன்லோட் ஸ்பீடாக இருக்குமா அப்படின்றத பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் 1500 ரூபாய்க்கு மொபைல், அதுவும் 3 வருடங்களுக்கு பின்பு வந்து திருப்பி கொடுக்கப்படும் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய இன்றைக்கு 4G யூஸ் பண்ணாத 3G யூஸ் பண்ணாத சாதாரண மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை மையப்படுத்தி இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. 2 புறங்களிலுமே ஆதரவும் எதிர்ப்பும் என்பதற்கு தான் செய்யும், அதில் சாதக பாதங்கள் இருக்க தான் செய்யும். உங்கள் முன்பான வாய்ப்புகள் இருக்கிறது, அதை வாங்கி பயன்படுத்த வேண்டுமா என்பதற்கு முன்பாக ஒரு முறை யோசித்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் மூவருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. இத்துடன் ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.